ஹலோ. ஹலோ. யாரு? மேடம், நான் பூஞ்சேரியில இருந்து பூச்சிமணி பேசுறேன். ஹலோ. பூச்சிமணியா? ஆமா மேடம், இது நியூஸ் ரீடர் அனிதா சம்பத் தானே பேசுறீங்க? ஆமா. மேடம், உங்கள்ட்ட தான் பேசணும்னு நினைச்சேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி நியூஸ் சேனல் நல்லா தான் இருப்பீங்க. ஒண்ணும் இல்ல மேடம், அதான் உங்களால எங்க குடும்பத்துல தினம் சண்டை, ப்ராப்ளம், சச்சரவு. நான் என்ன பண்ணேன்? இல்ல, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க வந்ததுனாலதான் பிரச்சனை. என் பொண்டாட்டி பட்டுப்புடவை பானுமதி இருக்காளே, அதாவது மத்தவங்களா மேடம், அதாவது நீங்க நியூஸ போடுறதான் பாக்குறாங்க. ஆனா என் பொண்டாட்டி நீங்க போடுற சாரியை தான் பாக்குறா. அது எனக்கு ரொம்ப ஒரு கொடுமையா இருக்கு மேடம். ஆக்சுவலா நீங்க என்ன, நீங்க சாரி போடுங்க, ஆனா நீங்க சாரி எங்க எடுக்கிறீங்க மட்டும் சைட்ல போடுங்க. சார், எனக்கு நியூஸ்ல அப்படிதான் போடணும், அதனால நான் போடுறேன். என்னோட நியூஸ்ல சாரி தான் கட்டணும். எப்படி தெரியுமா இருக்கீங்க? மங்களகரமா பிரைடல் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வளையாப்புல வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு கணவன்மார்களும் அப்படியே கல் எடுத்து அப்படி நெஞ்சில கீழ்ச்சிக்கிட்டு அழுகுறாங்க மேடம் எங்க வீட்டாண்ட. ஏன்னா என் பொண்டாட்டி பட்டுப்புடவை பானுமதி உங்க பேரை சொல்லி பாத்தீங்கன்னா 12,000 பட்டுப்புடவை வாங்கிட்டா இது வரைக்கும். ஹலோ. உங்களுக்கு யார் என் நம்பர் கொடுத்தா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குமராஞ்சாவடி குங்குமராஜா தெரியுமா? சார், புதிய ஸ்டேஷன் வாசல்ல போட்டி அவ்வளவு வைக்கிறாப்ல, அவர்தான் நம்பர் கொடுத்தாப்ல. நான் சொன்னது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டு இருக்கு தலைவா. வீட்டுல வந்து பட்டுப்புடவை பானுமதி ரொம்ப பிரச்சனை பண்றா. அது மாதிரி வந்து அதுக்கெல்லாம் எதுக்கு சார் எனக்கு போன் பண்றீங்க? மேடம், நீங்க வந்து ரூமர் நியூஸா சொன்னா பரவாயில்ல மேடம், கிளாமரா சொல்றீங்க பாத்தீங்களா? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, செம்ம டென்ஷன் ஆயிருவேன். நீங்க டென்ஷன் ஆகுங்க, இல்ல முதியோர் பென்ஷனா கூட ஆகுங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. வாண்டடா என்ன கலாய்க்க யாரோ கலாய்க்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. இங்க பாருங்க, திட்டுறது கிட்ட எல்லாம் கிடையாது. எங்க பக்கத்து வீட்டுல உள்பாவட ஊர்மிலான ஒரு பொண்ணு இருக்கா. ஹலோ, நீங்க யாருன்னு இப்ப சொல்லுங்க, இல்ல உங்க நம்பர் என் ஹஸ்பண்ட் கொடுப்பேன். விட மோசமா கிட்ட வர மேடம், உங்க ஹஸ்பண்ட் கிட்ட போன் நம்பர் கொடுக்கறதுக்கு உங்க புடவை எங்க இருக்கு எடுக்கிறீங்கன்னு சொல்லி அட்ரஸ் கொடுங்க. அதாவது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா உண்மையா சொல்றேன் மேடம், நீங்க நியூஸ் சேனல் எவ்வளவு நியூஸ் வேணா போடுங்க, கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டி அடிச்சு சில்லி மூக்கு சிட்ல பாக்கத்துல உழுவுன்னு ஒரு நியூஸ் வரும். அத உங்க நியூஸ் சேனல்ல நீங்களே வந்து சொல்லுவீங்க. நான் நோட் பண்ணி தரேன், நீங்க எழுதிக்கீங்க. ஒண்ணு பண்ணுங்க, இனி உங்க வைஃப் நியூஸ் பார்க்க வேணாம்னு சொல்லிருங்க. மேடம், நான் பாப்பேன் மேடம். நான் வந்து உங்களுக்காக தான் நியூஸ் பாக்குறேன். ஆனா என் பொண்டாட்டி உங்க சாரிக்காக பாக்குறேன். சார், அதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன்? மேடம், நான் உங்களை தப்பாவே சொல்ல. உங்க நியூஸ் வந்துச்சுன்னா உங்க நியூஸை மியூட் பண்ணிட்டு 3 மணி நேரம் உட்கார்ந்த இடத்துல நான் பாப்பேன். நான் நியூஸுக்காக பாக்கல. உங்க 1/2 மணி நேரம் தான் சார். எப்படி 3 மணி நேரம் பாப்பேன்? அத நான் பாஸ் பண்ணி பாப்பேன் மேடம். டவுன்லோட் பண்ணி பாஸ் பண்ணி எப்படி சார் பாஸ் பண்ணுங்க? பைத்தியம். டவுன்லோட் பண்ணுவோம் மேடம். இங்க பாருங்களேன், நான் போன்ல வச்சு கேமரா எடுத்துட்டு அது 1/2 மணி நேரமா இருக்கிறத பாஸ் பண்ணி 3 மணி நேரம் உங்க மூஞ்ச பாத்துக்கிட்டே இருப்பேன். காரணம், எனக்கு வந்து அனிதா சம்பத்தை வந்து ரொம்ப பிடிக்கும். இல்ல, நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட போன் குடுக்குறேன். அவன் 2 கத்துக்கத்தாவது நீங்க அடங்குவீங்க. யாரு உங்களுக்கு என் நம்பர் கொடுத்தா? குமரஞ்சாவடி எனக்கு யாரையுமே தெரியாது. அதான் குமரஞ்சாவடி குங்குமராஜா இருக்காருல்ல மேடம், புதிய டிவி சேனல் வாசல்ல போட்டி எவ்வளவு வைக்கிறாரு, அவர் தான் பயங்கரமா கலாய்க்கிறீங்க. கலாய்க்கிறது வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். என் பொண்டாட்டி இந்த மாதிரி சொன்னா என்ன பண்றது, எங்க போறது, நீங்களே சொல்லுங்க. சரி, ஒரே நிமிஷம் அப்படியே மொட்டை ராஜேந்திர மாதிரி பேசி காட்டுங்க. மொட்டை நான் என்ன மிமிக்கிரியா பண்ணிட்டு இருக்கேன்? நான் எங்க பாருங்க மேடம், இந்த மாதிரி இந்த பேச்சு கீச்சு நீங்க பாலா தானே? எந்த பாலாங்கிறவன்? நார்மலா யாருமே இவ்வளவு நேரம் போன் பண்ணி இவ்வளவு வந்து அடுக்கு மொழியோட யாரையும் பேச மாட்டாங்க. நீங்க தான் பேசுறீங்க. பாலா தானே? மேடம், நீங்க சொல்ற பாருங்க, தமிழ்நாட்டின் கனவுக்கு தெரியும் தெரியும் மேடம், உங்க தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதான் நான் சொல்ல விட்டது தெரியும். எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என் பொண்டாட்டிக்கு ஒரு பதில் வேணும். என் பொண்டாட்டி பட்டுப்புடவை பானுமதிக்கு ஒரு பதில் வேணும். எனக்கு பதில் சொல்லுங்க. என்ன பாலான்னு கண்டுபிடிச்சேன். அந்த எசன்ஸ் கேம் ஸ்டாப் பண்ணிருங்க. நீங்க வேற அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எதுக்கு இந்த கேம் சொல்லுங்க? நான் பாட்டுக்கு 7 உட்காந்துருந்தேன். அதாவது என்ன, உங்க ஹஸ்பண்ட் என்ன திடீர்னு டக்கு ஹஸ்பண்ட் கொடுக்குவாங்கிறீங்க? இது என்னங்க, டீயா காப்பியாங்க? ஹஸ்பண்ட போட்டு கொடுக்கறதுக்கு என்ன போட்டு கொடுக்குறீங்க? அடிக்கடி டீ காபி போட்டு கொடுக்குற மாதிரி என்ன போட்டு கொடுக்குறீங்க? எப்படி ஹஸ்பண்ட் எப்படி நல்லா இருக்கிறாரா? நல்லா